Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 985 part 1. ஓபன் பண்ணா பார்ட்டி இன்னும் தாறுமாறா போயிட்டு இருக்குது. சரக்கடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த நம்மால கடைசியில சரக்கு அடிக்க வச்சிட்டானுங்க. யாரு? நம்ம ஜோரோவை. அவன் இப்ப லூஃபியை தான் தேடிட்டு இருந்தான். இப்ப அவன் கிடைக்கலையா, அதனால நேரா கைடோ கிட்ட போலான்னு முடிவு பண்ணிடுவான். ஏன்னா எப்படியும் அங்கதானே அவன் வருவான். அந்த ஒரு நம்பிக்கையில எங்க இருக்கான்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஒரு 2 பேர் வந்து, என்ன ப்ரோ கையில பாட்டில் இல்லாம இருக்க, நல்லா ஊத்தி அடி, தான் வேணுமான்னு அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவானுங்க. நம்மால அதெல்லாம் குடிச்சுக்கலாம், கைடோ எங்க இருக்கான்னு விசாரிப்பானா. ஏன் அவங்க கூட சேர்ந்து குடிக்க போறியா? அவரு இங்கெல்லாம் இருக்க மாட்டாருப்பா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது இல்ல, அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிறதா சொல்லிடுவானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் நம்ம கூட எல்லாம் இருந்து சரக்கடிக்க மாட்டாருன்னு அதான் தெரிஞ்சிருச்சுல. இனி இவனுகிட்ட என்ன பேச்சு, கையை தட்டி விட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போவான். அப்ப அந்த டொபிரோப்போன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் இப்பதான் கைடோவை பார்க்க போயிட்டு இருக்காங்க. இந்த அல்டி தொலை தான் தாங்க முடியல, போற வரைக்கும் விடாம பேசியே உசுர எடுக்கிறான். இத்தனைக்கும் அவ வாயை அடைச்சுதான் வச்சிருக்காங்க, ஆனாலுமே இந்த பேச்சு பேசுறான். சரி அப்படியே பொடி நிறைய ஒரு வழியா கைடோவை போய் பார்த்துட்டாங்கன்னு வைங்க. வந்தவனே என்னடா சரக்கடியிலையான்னு கேட்பான். ஏது இந்த புருஷன் கூடயா? அதெல்லாம் செட் ஆகாது, வேணா உங்க கூட சேர்ந்து அடிக்கிறோம் பானுங்க. சரி அதை வேணா ஹாலுக்கு போய் அப்புறமேட்டு பாத்துக்குவோன்னு. ஏன் இப்போ போனா கழுத்து சுளுக்கிக்குமான்னு கேட்பான். ஆனா அதெல்லாம் வெங்காயம், உங்களை பிக் மாமு கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணுமா. அவ பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்கா. அவ ஒருத்திக்கு ட்ரெஸ் மாட்ட கோகாமாக்கா எத்தனை பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லிப்ஸ்டிக் எல்லாம் பாத்தீங்கன்னா பெயிண்ட் டப்பா இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுதான் அடிக்கிறாங்க. சரி அப்பதான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. அந்த டைம் ஆச்சு பேசாம இருப்பான்னு பார்த்தா அப்பவும் அவளுக்கு ரெட் பீன் சூப்பு கேக்குது. கேட்டவன கொண்டு வந்து கொடுத்தவனே அவளும் ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பான். இங்க கைடோக்கே வெயிட் பண்ணி அழுத்து போச்சு. சரி அவளையா அப்புறமே பாத்துக்கலான்னு அப்புறம் எதுக்கியா எங்களைய கூப்பிட்டேன்னு கடுப்பாயிருவாங்க. ஆக்சுவலா கைடோ இவங்களை கூப்பிட்டது இந்த கிங்கு பையன். கைடோவை வச்சு கூப்பிட வச்சிருப்பான். ஏன்னா அவன் டைரக்டா கூப்பிட்டு இருந்தானா. இவங்க எல்லாம் சில பேர் அவனை மதிச்சு வந்திருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் இப்படி ஒரு பிளானிங். அதுல பாத்தீங்கன்னா சசகி ஹூஸ் ஹூ இவங்க 2 பேத்துக்குமே ஓன் பைரட் குரூப் ஒன்று இருந்துச்சு. அவங்களோட பிளானே கிங்கையும் குயினையும் காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு லீடு பெர்ஃபார்மரா வரணும்னு. அவங்க இப்ப கூட அதுக்கு தான் ட்ரை பண்றாங்களாமா. என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா நாங்க ஒரு நாள் லீடு பெர்ஃபார்மர் ஆவோம்னு சொல்லுவாங்களா. கிங்கு கடுப்பாயி, டே சப்ப பயலுகளா உங்க லிமிட்டுக்கு இருங்கடா, ஓவரா ஆட்டம் போடாதீங்கப்பா. இன்னும் கடுப்பாயிருவானுங்க. ஏன் இப்படி கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கான்னு தெரியல. உடனே அவனுக்கு சண்டை போடுறதுக்காண்டி ஆயுதத்தை எடுக்க போவானுங்க. கைடோ செப்பல்ஸ்லயே அடிப்பேன், இது பார்ட்டி டைம், வெளியில ஒரு பெரிய விருந்தே போயிட்டு இருக்குது, இன்னைக்குன்னு வந்து சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பண்ணாட பயலுகளா அப்படின்னு வண்டையா திட்டிட்டு கிங்கு கிட்ட என்ன விஷயமா கூப்பிட்டானோ அந்த விஷயத்த சொல்லுவான். அதாவது ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒண்ணு நடந்துருச்சாமா, அந்த விஷயத்த சரி பண்ணணும்னு கைடவும் ஆமா அந்த விஷயமா அதை பண்ணணும்பா. அதுக்கப்புறம் பாவோன்னு சொல்லிட்டு ஒருத்தைய கூப்பிடுவான். இதோ வந்துட்டேன் அப்படின்னு பிச்சுக்கிட்டு பறந்தே வருவா. என்னன்னா இவ ஃபிளையிங் ஸ்குரியல் ஸ்மைல் ஃப்ரூட்டை சாப்பிட்டவ, அதனால பறந்து வர்றான். வந்தவ கிட்ட இந்த மாதிரி இன்னைக்கு ஷெட்யூல் என்னன்னு கேட்ட உடனே அவளும் ஒன்னொன்னா லைனா சொல்லுவா. இப்போ கோல்டன் ஃபெஸ்டிவல் ஸ்டேஜ்ல நம்ம குயின் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட ஆரம்பமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 3 லீடு பெர்ஃபார்மர் அண்ட் ஃபுகரோகோஜி இவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி ஒரோச்சி கைடோ இவங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிக் மாம் பைரட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கைடோ பிக் மாம் உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பைரட்ஸ் வந்து ஒன்னு சேர்ந்திருக்காங்கன்னு அதை அனௌன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கைடோ வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு. இத சொன்ன உடனே அல்டிக்கு செம்ம கடுப்பாயிரும். பின்ன ஆல்ரெடி இவங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க. இதுல அந்த முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்க இன்னும் ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ணுமா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கத்துவா. கைடோ இப்பவே சொல்லிடுவான். ஆனா அதை இப்ப சொல்லிட்டா தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் தான் உருவாகும். அதனால உங்க எல்லாத்துக்கும் அது வரைக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்னோட பையன் யமட்டோ திடீர்னு நீங்க காணாம போயிட்டான். அந்த கூறுகட்ட முட்டா பையல எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு என்கிட்ட உடனே கூப்பிட்டுவாங்க. சொதப்புனீங்கன்னா செப்பல்ஸ் பிஞ்சிருமா. ஆட போங்க கைடோ, இதெல்லாம் சப்ப மேட்டருமாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் இவங்களுக்கு அப்புறம் தான் புரியுது. அவனை வச்சுதான் அவன் ஏதோ முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறான்னு. அப்ப இது ஏதோ ஃபேமிலி மேட்டருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அந்த ஹூஸ் ஹூ இருக்கானே, உங்க பையனை நாங்க சேஃப்டியா கூப்பிட்டு வந்துடுறோம், அதுக்கு எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்பான். கைடோ அப்பதான் ஒரு ஆஃபர் பண்ணுவான். இந்த மாதிரி லீடு பெர்ஃபார்மர் கூட நீங்க சேலஞ்ச் பண்ணுங்கன்னு. அவங்களுக்குமே லீடு பெர்ஃபார்மர் ஆகணும்னு தான் ஆசை. அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த லீடு பெர்ஃபார்மர். என்ன ஓகேவான உடனே ஹூஸ் ஹூவும் சாசகியும் நாங்க ரெடிம்பாங்க. ஆனா மத்தவங்க யாருக்குமே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்களுக்கு ஓகேவான உடனே ஜாக்கும் கிங்கும் நாங்க எல்லாத்துக்கும் ரெடிம்பாங்க. மத்தவங்க எல்லாரும் ஓகே ரைட்டு, ஒரு பெரிய பிரளயமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அந்த சண்டைக்காக ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம லூஃபிக்கு முன்னாடி அந்த ரெட் பீன் சூப் எல்லாம் கீழே கொட்டினாங்கல்ல, சொல்லப்போனா லூஃபி மேலேயே கொட்டினாங்களே, அவன் பார்த்துட்டு செம்மையா கடுப்பாயிட்டான். அட இவ்வளவு சூப்பு கீழே கொட்டி இருக்கே, அதை நினைச்சு அவங்க கொஞ்சம் கூட கவலையும் படல. சரி அப்படியே விட்டு இருந்தாலும் பரவாயில்ல. அடே இன்னும்
இன்னும் கொஞ்சம் சூப் பண்டாலாம் கொண்டு வாங்கடா, மாத்தி மாத்தி மேல ஊத்தி விளையாடுவோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு இன்னும் சூப்பை வேஸ்ட் பண்ணதான் பாக்குறானுங்க. லூஃபிக்கு இப்படி பேசும்போதெல்லாம் ஒட்டமாவோட ஞாபகம் தான் வரும். அவ ஒரு கிண்ணம் சூப்புக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டா. இங்க பார்த்தா அண்டா அண்டாவா கீழே ஊத்திக்கிட்டு இருக்கானுங்க பண்ணாட பயலுக. அவன் இல்லாதப்ப பண்ணா பரவாயில்ல, அவன் கண்ணு முன்னாடியே ஆளாளுக்கு மாத்தி மாத்தி ஊத்தி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அதே நேரம் இங்க யூஸ்டஸ் கிட்டு கைடவை தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்ப கைடவோட ஆளுக 2 பேரு, ஏன்டா வெண்ணைகளா அவர் தான் ஸ்டேஜுக்கு வருவாரு, அதுக்கு முன்னாடி ஏமே அவசரப்படுறீங்க, வெயிட் பண்ணுங்கடா விளக்கணைகளா, வாங்க அது வரைக்கும் இங்க ஜாலியா சரக்கு அடிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்ப்போம், ஏன்னா சரக்கு இங்க சூப்பரா இருக்கும்னு கொடுத்தவொடனே யூஸ்டஸ் கிட்டும் வாங்கி அடிச்சுட்டு அவனுல பிடிச்ச டே கொய்யால கைடோ எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான், அவனுக்கு நான் ப்ராப்பரா தேங்க்யூ சொல்ல வேண்டாம், அதுவும் தனியா மீட் பண்ணி தான் சொல்லணும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? தேவையில்லாம வாயை விட்டு வாங்கி கட்டிக்க கூடாது, அதனால ஒழுங்கா வழிய விடுங்க. என்ன ஒண்ணு அவனுங்களே பயந்து போய் நாங்களும் ஹாய் சொன்னோன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு வழிய விட்டுருவானுங்க. இப்போ யூஸ்டஸ் கிட்டோட டீம் கொஞ்சம் கொஞ்சமா கைடோவை நெருங்கி போயிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் மிரட்டி மிரட்டி போயிட்டான்னா தேவையில்லாம சண்டை போட தேவையில்லை. இப்ப மட்டும் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இல்லைன்னு வைங்க, டெஃபினட்டா அத்தனை பேத்து கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு தான் கைடோவை ரீச் பண்ணிருக்கணும். ஆனா இப்ப அந்த பஞ்சாயத்து இல்லையே, பொறுமையா பொடிநடையாவே இவங்க போலாம்ல, போறப்ப சொல்லிட்டே போவானுங்க, கைடோ உன் தலை எனக்கு தாண்டா, வேற எவனையும் எடுக்க விட மாட்டேன்னு. யூஸ்டஸ் கிட்டுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட். சரி, இதுக்கப்புறம் யாரு கைடோவை ஃபர்ஸ்ட் ரீச் பண்றான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.